சிற்றம்பலம். ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை சிறுவில் சாடும் தனி யானை சகோதரனை. திருச்சிட்டம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திரு மூலனருள் மேவனாழி என்னாலும். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையமன்னா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமலவிநாயகர் சங்கம் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொண்டு வருகின்ற திருமந்திரத்தினுடைய ஞான வேள்வியிலே 9ஆம் தந்திரத்திலே பொற்பதி கூத்து என்கின்ற திருக்கூத்தை பற்றி சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. கூத்து சிவபெருமானுக்கே உரியது. எந்த சமய கடவுளும் கூத்து செய்வதாக அப்படி ஒரு உருவ நிலை கொள்கை கிடையாது. பெருமானுக்குத்தான் அந்த திருக்கூத்து அமைப்பு. கூத்து என்பது இயக்கம் என்கிற அந்த பொருளிலே நாம் பல முறையும் அதனை சிந்தித்திருக்கிறோம். இந்த கூத்துகள் பல்வேறு விதமான கூத்துகள் அவர் நிகழ்த்தி கொண்டு இருக்கிறார். பல்வேறு விதமான கூத்துகள் பல்வேறு விதமான இயக்கங்களை குறிப்பதாக இருக்கிறது. ஆனாலும் கூட 5 வகையான கூத்துக்களை முதலிலே நமக்கு திருக்கூத்து என்கிற தலைப்பிலே நம்முடைய திருமூல தேவநாயனார் குறிப்பிடுகின்றார். அது சிவானந்த கூத்து, சுந்தர கூத்து, பொற்பதி கூத்து, பொன் தில்லை கூத்து, அற்புத கூத்து என்று சொல்லக்கூடிய 5ஆக அதனை அவர் பேசுகிறார். இந்த 5ஐயும் தான் பிறகு ஒவ்வொன்றாக விரித்து கொண்டே வருகிறார். சொரூப நிலையிலே செய்யப்படுகின்ற கூத்தைத்தான் சிவானந்த கூத்து என்று அதனை குறிப்பிடுகின்றார். அப்படி குறிப்பிடுகின்ற அந்த சொரூப நிலை கூத்தை தாண்டி போய் இனி ரூப நிலையிலே அருவம், அருவுருவம், உருவம் என்கிற அந்த 3 நிலைகளிலே செய்கின்ற கூத்து, அது தடத்த நிலை கூத்துக்கள், உருவம் தாங்கிய நிலையிலே செய்யப்படுகின்ற கூத்துக்கள் என்று நமக்கு அதனை குறிப்பிட்டு மிக சூட்சமமாக அதிசூட்சமாக நடக்கின்ற திருக்கூத்து, சூழ்முனியிலே நடக்கின்ற அசபா நடனம் என்ற அந்த செய்தியை தெரிவித்தார். இவ்வாறு இந்த சுந்தர கூத்திலிருந்து தொடங்கி சுந்தர கூத்து, பொற்பதி கூத்து, பொன் தில்லை கூத்து, பிறகு நிறைவாக அற்புத கூத்து என்று சொல்லக்கூடிய இவையெல்லாம் உருவ கூத்துகள் தான். உருவம்னு நாம் சொல்லுகிற பொழுது அருவமும் உருவம்தான், தடத்தந்தான் அது. அருவம், அருவுருவம், உருவம் எல்லாமே தடத்த நிலை பெருமான் மேற்கொள்ளுவன என்று நாம் அதை பார்க்கிறோம். அப்படி பார்க்கறதுல இப்போ இந்த பொற்பதி கூத்து அப்படிங்கிற தலைப்பில்
இந்த திருக்கூத்தை பற்றி அவர் பேசுகிறார். இது உருவக்கூத்து, அது நமக்கு தெரிகிறது. இந்த உருவக்கூத்து என்று சொல்லக்கூடிய இந்த கூத்தினுடைய வகைகளும் இந்த கூத்தினுடைய தன்மைகளையும் அவர் குறிப்பிடுகின்றார். இந்த திருக்கூத்து என்று சொல்லப்படுகின்ற ஒன்றிலே எப்பொழுதுமே அந்த கூத்தோடு சம்பந்தப்பட்டிருப்பது ரகசியம். எனவே எங்கு திருக்கூத்து ஆடினாலும் அங்கே ரகசியம் இருக்கும். அப்படி அந்த ரகசியம் என்று சொல்லுவதுதான் கூத்தை காணுகின்றவர்கள் கூத்தினுடைய ரகசியத்தை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் கூத்தை அனுபவிக்கிறவர்கள் என்று பொருள். மேலோட்டமாக கூத்து என்று சொல்லக்கூடிய ஒன்றை அங்கே அவர்கள் கூத்து என்கிற முறையிலே கண்டாலும் கூத்திற்கு சம்பந்தமான ரகசியம், இப்படி சொல்லனாத ரகசியங்களை உடையது அந்த பெரும்பொருள். இப்போ நாம் இந்த பௌதீக உலகத்தில் பல்வேறு விதமான ரகசியங்களை நாம் கண்டுபிடிக்கிறோம். அது நம்முடைய அறிவின் அடிப்படையில் கண்டுபிடிக்கிறோம். ஒலியை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு உருமாற்றி அனுப்பி மீண்டும் அதனுடைய பழைய உருவிலே அதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு நிலை அல்லவா? ஒலியை செய்து கொண்டிருந்தவர்கள் ஏன் ஒளியையும் செய்ய முடியாது என்று ஒளியையும் அது மாதிரி அதனுடைய நிலை மாற்றி எடுத்து போய் அந்த இடத்துல திரும்பவும் பழைய ஒளி நிலைக்கு அதை கொண்டு வந்து அதை பார்க்கிற அந்த நிலையும், இதெல்லாம் எப்படி நிகழ்ந்தது என்று கேட்டால் அறிவினுடைய ஒரு இயக்கத்தினாலே நிகழ்கிறது. இந்த அறிவின் இயக்கம் என்பது என்ன? ஈசனுடைய கூத்து தான். அவர் திருக்கூத்து புரியலன்னு அந்த அறிவு இயக்கம் எவ்வாறு நிகழும்? இருக்கிறதை எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் வெளியே வருகின்றன. இதிலேயே இவ்வளவு ரகசியங்கள், இன்னும் காணாத ரகசியங்கள் எத்தனையோ. சமீபத்தில் ஒரு படம் பார்த்தேன். படம்னா ஒரு பிக்சர். அதில் சாட்டன் ஒரு ரிங்கில் இருந்து ஒரு விண்கலம் ஒரு படம் எடுத்திருக்கு. அந்த படத்தை அனுப்பி வைத்திருக்கு. அது எடுத்துட்டு அங்கேருந்து சாட்டன் ரிங்கில் அது வரும்போது ஆர்பிட்டில் வரும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கு. அதில் அது பூமியை படம் எடுத்திருக்கு. அது அப்படி வரும்போது அந்த பூமியை படம் எடுத்தது அனுப்பிச்சிருக்காங்க. இந்த பூமி படத்தை எடுத்ததுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. நல்ல இவ்வளோ பெரிய படம். அதில் பூமியை ஒரு 5 நிமிஷமாக தேடினேன், அது எங்கே இருக்குது அந்த பூமின்னுட்டு. கடைசியில் ரொம்ப முயற்சி பண்ணி தான் கண்டுபிடிச்சேன். ஒரு புள்ளியாக ஒரு பிரைட் ஸ்பாட்டு அப்படி தெரியுது, அதுதான் பூமி அப்படின்னுட்டு. அப்புறமா அதை என்ன பண்ணியிருக்காங்க, எல்லோரும் கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சிவப்பில் அதை ஒரு ரவுண்டு போட்டு ஒரு ஆரோ போட்டு அது பூமி அப்படின்னு காட்டினாங்க. அடுத்தது அப்போ தான் அது தெரிஞ்சுது. பல்லாயிரம் கோடி மக்கள் வாழ்கிற ஒரு இடம் இங்கே. அதை பார்த்தா பல்லாயிரம் கோடி மக்கள் வாழ்கிற இடமா அது ஒரு புள்ளி அங்கேருந்து பார்க்கும்போது தெரியுது. இப்படி எத்தனையோ ரகசியம். ஆனால் அது மனிதனுடைய அந்த அறிவு குறை பாருங்க. தனக்கு எல்லாம் தெரிகிறது என்று நினைக்கிறான் இல்லையா, அதுதான் மிகப்பெரிய குறை. அதுதான் நம்ம ஆணவம்னு சொல்லுகிறோம். அப்படி ஒன்று இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது இருக்குங்கிறதுக்கு இதை தவிர்த்து என்ன வேற சான்று சொல்லுங்க பாருங்க. அப்போ இந்த கூத்துகள், அப்படி செய்கிற கூத்துகள் ரகசியம் எத்தனைன்னு என்ன சொல்கிறது? எவ்வளவோ கூத்துகள். எதுக்கு இத்தனை கிரகங்களோ, எதுக்கு இவை, யாரால் கண்டுபிடிக்க முடியும்? இத்தனையும் சுற்றுது, இத்தனையும் அதனுடைய ஆர்பிட்டில் போகுது. அது என்ன காரணத்துக்காக அங்கே இருக்குது? பூமியிலே இத்தனை மக்கள் இருக்காங்க, எதுக்காக? இதுக்கு ஜூபிட்டரு, நெப்டியூனு, மார்ஸு, சாட்டன் எல்லாம் எதுக்கு புரியல. அது என்ன காரணத்திற்காக அப்படின்னுட்டு எதுக்கு சொல்ல வருகிறேன்னா,
அவருடைய கூத்துகளினுடைய நுட்பத்தை புரிந்து கொள்ளாத நிலை ரகசியம். எனவே இந்த பொற்பதி கூத்து என்று சொல்லக்கூடியதை என்ன சொல்லுகிறார்? பதி என்பது தலம். எனவே தெய்வத்தன்மையுடைய அந்த கூத்துகளை பல்வேறு தலங்கள்ல செய்திருக்கிறார். பல தலங்கள்ல அது நாம் போற்றுகின்ற திருத்தலங்களாக இருக்கின்றன. அந்த தலங்கள்ல அவர் கூத்து செய்கின்றார். ஆகவே தெய்வத்தன்மையுடைய திருத்தலங்களிலே செய்யப்படுகிற கூத்தை பற்றி பேச்சு. இது பொற்பதி கூத்து. அதுக்கு அதனுடைய விவரத்தை சுவாமி இங்க அற்புதமா அதை சொல்லுகிறார். அது இது அவர் சொல்லதான் நமக்கு இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அடிப்படையாக இல்லாமல் மேலெழுந்த அந்த இன்னும் ஆழமாக போகிற பொழுதுதான் சிவம் ஒன்றுதான் பரம்பொருள், அது ஒண்ணுதான் பதி அப்படிங்கிற அந்த ஆழமான அந்த உறுதிப்பாடு தோன்றாரு. இப்ப வெளியில பல்வேறு விஷயங்களை பேசுகிற பொழுது பிணக்கு வருகிறது. என்னுடையதுதான் கடவுள், உன்னுடையதுதான் கடவுள், உன் கடவுள் தான் கடவுள், என் கடவுள் கடவுள் அப்படின்றலாம் பிணக்கு வருகிறது. இந்த பிணக்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் முழுமுதற் பொருளாக இருக்கக்கூடிய அந்த பொருளினுடைய ஆற்றல், வல்லமை, அதனுடைய செயல்பாடு, அதனுடைய இயக்க முறை, அது உயிர்களை இயக்குகின்ற முறை, இவற்றை பற்றி நாம் சிந்திக்க அவற்றினுடைய நுட்பத்தை நமக்கு திருமூலர் வாரி வாரி வழங்க, இந்த நுட்பங்கள் வேறு எங்கும் கிடைக்கப்பெறாமல் இருக்கக்கூடிய அந்த தன்மையை பார்க்க திருமூலர் சொல்லுகிற சிவமே பதி, அதுதான் பதி, அது ஒண்ணுதான் கடவுள். அந்த கடவுளுடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிறத நம்முடைய கொள்கையை உறுதிப்படுத்துவதாக மேலும் 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 இவற்றையெல்லாம் தெரிந்து என்ன ஆக போகுது அப்படின்னு நாம் நினைக்கலாம். இவற்றையெல்லாம் தெரிந்து சிவத்தை தவிர நமக்கு கடவுள் இல்லை, பதி இல்லை, அவரை பற்றுவதை தவிர நமக்கு வழி இல்லை என்கிற அந்த உறுதிப்பாடு உயிரெடுக்கு வர வேண்டும் என்பதனால தான் இதையெல்லாம் எடுத்து நமக்கு தருகின்றார் திருமூலர் அப்படிங்கிற அந்த செய்தியை நாம் தெரிந்து. இப்ப அவருடைய திருக்கூத்துகளாக சொல்லப்படுகின்றவை, இவை நமக்கு சொல்லப்படுகின்ற திருக்கூத்துகள், சொல்லப்படாமலேயே இருக்கின்ற திருக்கூத்துகள், இவற்றையெல்லாம் நாம் பார்க்க வேண்டும் என்று முதல் பாடல்ல அதை குறிப்பிடுகின்றார். கொடு கொட்டி பாண்டரம் கோடு சங்காரம் நடம் கெட்டோடு 5 6 நாடியுள் நாடும் திடம் உற்றெழும் தேவதாரு வனம் தில்லை வடம் உற்ற மாவன மன்னவன் தானே. அவரு அந்த பெருமானை சொல்லுகிற பொழுது அவர் 3 இடத்துல மிக பழமையான திருக்கூத்துக்களை செய்தார் என்று குறிப்பிடுகின்றார். 3 பழமையான இடங்கள் சொல்லுகிற பொழுது தேவதாரு வனம் தில்லை வனம் வடமுற்ற மாவனம். தேவதாரு வனம், தில்லை வனம், அடுத்தது ஆலவனம், திரு ஆலங்காடு, 3 இடத்தை குறிப்பிடுகின்றார். இந்த 3 இடத்துல அவர் திருக்கூத்து புரிந்தார். அப்படி புரிகின்ற அவர் தேவதாரு வன தில்லை வடம் உற்றமாவனம், அந்த தேவதாரு வனம் தில்லை வனம்னு அதை எடுத்துக்கணும். தில்லை ஒரு காலத்துல வனம்தான். அந்த தில்லை மரங்கள், அந்த மரத்து பேரு தில்லை. ஆலமரங்கள் இருக்கிற வனத்து பேரு ஆலவனம், அதுதான் ஆலங்காடு அப்படின்னு ஆயிடுது. ஆலவனம், தில்லை வனம், தேவதாரு வனம். இந்த தேவதாரு வனங்கிறது தான் தாருகா வனம். இந்த தாருகா வனத்திலேயும் ஒரு திருக்கூத்து அவர் புரிந்திருக்கிறார்.
தில்லைவனத்தில் புரிந்ததுன்னு தெரியும். இங்கே திரு அலங்காடிலே அவர் புரிந்த அந்த திருக்கூத்துன்னு தெரியும். எனவே இந்த இடங்களிலே திருக்கூத்து புரிகின்ற அந்த மன்னவன் தலைவனாக இருக்கிற பெருமான் ஆடுகிற கூத்துகளை என்னன்னு சொல்லுகிறது? கொடுகொட்டி பாண்டரங்கம்னு பேர் அதுக்கு, அந்த கூத்துக்கு. கோடு அது ஒரு கூத்து. கொடுகொட்டி, அந்த கொடுகொட்டி பாண்டரங்கிறது பழைய சங்க இலக்கியங்கள்லையும் சிவபெருமானை சொல்லுகிற பொழுது இந்த திருக்கூத்துக்களை எல்லாம் சொல்லுகிறார்கள். கொடுகொட்டி பாண்டரம் கோடு, அதில் சொல்லுகிற பொழுது இந்த கொடுகொட்டியும் பாண்டரமும், பாண்டரங்கம்ங்கிறது தான் பாண்டரம்னு இங்கே கொடுத்துருக்கு. அந்த கடைக்குறை அது பாண்டரங்கம். கொடுகொட்டி இது சிலப்பதிகாரத்திலேயும் வருகிறது. பிறகு கலித்தொகை போன்ற பாடல்களில் வருகிறது. கொடுகொட்டி பாண்டரங்கம் என்கிற கூத்துக்களை, கோடு என்று சொல்லக்கூடிய கூத்துக்களை எவ்வப்பொழுது நிகழ்த்தினார் என்பதற்கான அந்த வரலாற்று செய்திகள் எல்லாம் இருக்கிறது. கொடுகொட்டி என்பது ஊழிக்காலத்தில் உலகம் முழுவதும் அழித்த பிறகு ஆடுவது. அது அப்படி கொடுகொட்டி பாண்டரங்கம் காபாலம் என்கிற அந்த 3 கூத்துகளையும் ஆடுகிறவன் என்று கலித்தொகையில கடல் வாழ்த்துல சிவபெருமானை பற்றி சொல்லுகிற பொழுது கூத்தை பற்றி தான் சொல்லுவோம். சிவன்னாலே கூத்து, அப்படித்தான் அதை காட்டுவார்கள். அப்படி சிவன்னா கூத்துன்னு சொன்ன சிவன் தான் இயக்கம். அதில் சிவன் இயக்கம் என்று சொல்லுகிற பொழுது இயக்கத்தை தருகிறவன் மட்டுமல்ல, இயக்கத்தை நிறுத்துகிறவனும் அவன்தான். அப்ப இயக்கத்தை செய்கிறவன் அவன்னா, இயக்கத்தை நிறுத்துகிறவர் அவர் தான். சார் நல்லா வண்டி ஓட்டுவாருன்னா என்ன அர்த்தம்? எப்போ வேணா நிறுத்துவாருன்னு தான் அர்த்தம். ஓட்டுவார் சார், ஆனால் நிறுத்த தெரியாது அப்படின்னா நம்ம நம்பி ஏறுவோமா அந்த வண்டியில்? ஓட்டுறவருக்கு நிறுத்தவும் தெரியணும், அது மாதிரி இயக்கிறவருக்கு நிறுத்தவும் தெரியணும். அப்படி அந்த இயக்கத்திற்காக நிகழ்த்துகிற பொழுது எல்லா இயக்கங்களும் நின்றுபட வேண்டும் என்று ஊழிக்காலத்தில் செய்கிற பொழுது ஒரு கொடுகொட்டி. அப்புறம் இந்த கொடுகொட்டி பாண்டரங்கம் காபாலம் என்கிற கூத்துகள் எல்லாம் அவர் ஆடுகிற பொழுது உமைதான் தாளம் போடுவா அப்படின்ட்டு, அவ தான் தாளம் இசைப்பாள் அப்படின்ட்டு அதில் உரை. அதுக்கு நச்சினார்க்கினியர் ஒரு நல்ல உரை எழுதியிருக்க, ஒரு குறிப்பு. கொடுகொட்டி பாண்டரங்கம் கோடு காபாலம் என்று சொல்லக்கூடிய இந்த கூத்துக்களை சிவபெருமான் செய்கிற பொழுது உமைதான் அதற்கு தாளம் போடுவாள், ஜதி செய்வாள், அதில் இவர் ஆடுவார் அப்படின்னு சொன்னதுக்கு நச்சினார்க்கினியர் அவளை தவிர வேற யாரும் இல்லையே, அவதானே செஞ்சாகணும் அப்படின்னு எழுதுறார். அப்ப அது சங்கார காலத்தில் செய்யப்படுவது, இன்னும் வேற யாரும் இல்லை. அப்போ அவர் ஒருத்தர் தான் இருக்கிறார். சங்காரகாரனே முதலாக உடைத்து உலகு அப்படின்னுட்டு அந்த கருத்து தொனிக்க நச்சினார்க்கினியரே எழுதியிருக்கிற அந்த நிலை கொடுகொட்டி பாண்டரங்கம் காபாலங்கிறதெல்லாம் சங்கார கூத்து. அதனாலதான் அவர் எழுதுறார் சங்காரம். அது திருமூலர் சொல்லுகிறார். கொடுகொட்டி என்பது சிலப்பதிகாரத்தில் எல்லாம் அசுரர்களை அடித்த காலத்திலே அவர் ஆடியது. ஏன்னா ஊழிக்காலத்திலே ஆடுவது என்பது பொதுவான நிலை. அதை திருமூலரும் அங்கே குறிப்பிடுகின்றார். எனவே கொடுகொட்டி என்பது ஊழிக்காலத்திலே ஆடுகிற கூத்து. பாண்டரங்கம் என்பது முப்புறத்தை எரித்த பொழுது அதனுடைய சாம்பலை பூசிக்கொண்டு ஆடுகிற கூத்து. கோடு என்பது அயனுடைய தலையை பறித்து ஒரு திருக்கூத்து புரிந்தார், அதனால அதனை ஏந்தி கொண்டு ஆடுகிற கூத்து கோடு. அதைத்தான் காபாலம் என்றும் பின்னால் குறிப்பிடுகிறார்கள். பேரு தான் மாறி இருக்கு கோடு என்று கலித்தொகையில. அப்ப சிவபெருமானை பற்றி பழைய நூல்களில் இருக்கக்கூடிய அந்த முழுமுதற் தன்மையில அவர் திருக்கூத்து ஆடுகிறவர் என்று சொன்னால் இந்த ஊழிக்கூத்து எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிடுவார். அப்படி ஃபினிஷ் பண்ணுகிற பொழுது அவர் செய்கின்ற அந்த செயல்கள்
எப்படி அதை க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அவருக்கு தான் தெரியும் இல்லையா. எங்கே தொடங்கி எங்கே அதை கொண்டு போய் அதை ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அப்படி சங்கார கூத்து ஆடுகிறவர் யார்? வேறு யாராவது ஆட முடியுமா சங்கார கூத்து? இல்லை ஆடுறதா ஏதாவது ஒரு செய்தி இருக்கா? இல்லையே. இந்த சங்கார கூத்தை செய்கின்றவர், அதனால் அவர் ஒருவரை தவிர வேற யாரும் இல்லை. அந்த மாதிரியான கூத்துக்கள் பேரு கொடுகொட்டி, பாண்டரங்கம், கோடு என்று சொல்லக்கூடிய இந்த கூத்துக்கள் எல்லாம் சிவன் ஒருவனே செய்கின்ற சங்கார கூத்துக்கள். இந்த சங்கார கூத்துக்கள் வெறும் ஊழிக்கு மட்டும்தான் செய்கின்றான கூத்துக்கள்னா இல்லை, மற்ற தொழில்களுக்கும் கூத்து செய்கின்றார். நடம் கெட்டு அட்டமூர்த்தமாக நிற்கிற பொழுது சூரியன் இயங்குவதற்கு ஒரு திருக்கூத்து, சந்திரன் இயங்குவதற்கு ஒரு திருக்கூத்து. அந்தந்த கோலங்கள் அந்த ஆர்பிட்லேயே அவை சரியாக போய்கொண்டு வருகின்றன என்று சொல்லுகிற பொழுது இயற்கை சிஸ்டமேட்டிக்கா இருக்குன்னு சொல்றதுக்கு இல்லை. அது சிஸ்டமேட்டிக்கா வைத்திருக்கிறதுக்கு கார் இயங்கும், ஆனா சிஸ்டமேட்டிக்கா போகுமா? காரை இயக்கி விட்டா அது சிஸ்டமேட்டிக்கா அப்படியே அது போயிருமா? எப்படி போகும்? போகாது. அதை இயக்குகிறவர் சிஸ்டமேட்டிக்கா அதை இயக்கணும். ஆகையினால உடம்பு இயங்கும், உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு உயிரானது அதை அறிவோடு இயக்குகிற பொழுது, அறிவில்லாமல் இயக்குகிற பொழுது பாருங்க, ஏதாவது போதை வஸ்து சாப்பிட்டுட்டான்னா அறிவு போயிடுது, வந்துச்சு. அப்போ அந்த உடம்பு அவனுக்கு இயக்க முடியல இல்லையா, படியேற முடியல, நடந்து போக முடியல. அறிவு இயக்கலையே. உடம்பு அறிவு இருக்கும்போது தான் இந்த உடம்பை இயக்க முடியுது. முறையில்லாமல் இருக்குன்னா அந்த உடம்பு அறிவு இயக்கலைன்னு அர்த்தம். ஆகையினாலே நடம் கெட்டு என்று சொல்லுகிற பொழுது அட்டமூர்த்தமாக இருக்கிற அந்த 5 பூதங்கள், இரு சுடர், இயமானன், அதான் உயிர். எல்லாத்துலேயும் திருக்குது. இந்த உயிரை இயக்கிறதுக்கு உள்ளே இருந்து இயக்கிற உயிர் காற்றல் கிடையாது. நடம் கெட்டோடு அது மட்டுமல்ல, நடம் 8 என்று சொல்லக்கூடிய அந்த 8 நிலைகளிலும் 5 தொழிற்கான 5 கூத்து. படைத்தல், காத்தல், 5 தொழில், 5 கூத்து. அதான் 5. படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளுதல் என்று சொல்லக்கூடிய 5 தொழில்களையும் ஏற்றுவதற்காக செய்கின்ற கூத்து. இது தொழில்கள். எப்ப உயிர் உள்ளுக்குள்ள இருக்கிற உயிர் அந்த உடம்போடு இருக்கக்கூடிய நிலையில அதை எப்போ ஓய்வு எடுக்க வைக்கிறது, எப்ப சரி போதும் இந்த உடம்புக்குள்ள இருந்த வரைக்கும் போதும் அப்படின்னு அதை தூக்குறது. என்னதான் சப்மிட் பண்ணாலும், சாமி அந்த வேலை முடிக்கல, இந்த வேலை முடிக்கல, நான் இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரேன்னா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் வா அப்படின்னு கூட்டிகிட்டு போடுவார். எதுக்காவது எந்த காரணம், யாராவது எல்லா வேலைகளையும் முடித்து விட்டு தான் இந்த உடம்பை விட்டு நான் போவேன்னு சொல்லி போயிருக்காங்களே. போகும்போது எத்தனையோ விஷயம் அப்ரப்டாக நின்று இருக்கும், பாதியில் தான் நின்று இருக்கும் இல்லையா. அப்படிதான் பாதியாக தான் நிற்கும் எல்லாமே. அது கூட தெரிஞ்சுக்கிறது இல்லை. இவன் எதையோ ஆரம்பிக்கிறான், அது அப்ரப்டாக நின்றுடும், கிளம்பிடுவான். இது இயல்பு தானே, பார்க்கிறோமா இல்லையா. அப்போ ஆரம்பிக்கும் போது இதை முடிப்போங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது இல்லை. அப்படி நம்பி செய்தோம்னா நம்முடைய அறியாமை. ஆகையினாலே 6 நாடியுள் நாடும் 6 நாடி என்று சொல்லுகிற பொழுது இந்த திருக்கூத்தை உணர்ந்து அந்த கூத்தை யோகிகள் அந்த சுடுமுலா நாடியிலே இறைவன் ஆடுகிற அந்த திருக்கூத்தை, அந்த மூச்சுக்காற்றினுடைய அந்த இயக்கத்திற்காக அவர் ஆடுகிற அசபா நடனத்தை புரிந்து கொண்டு அந்த நடனத்தோடு ஒன்று நின்று அவருடைய ஒத்துழைப்பினாலே 6 ஆதாரங்களிலும் டிராவல் பண்றது. அது அசபா நடனத்தை புரிந்து கொண்டவர்கள் அசபா நடனம். அதனால தான் அந்த அசபா நடனத்தினுடைய தொடர்புனால தான் யோக நிலையில் நின்ன நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அங்கே கனெக்டடு. எதுக்கு திருவாரூருக்கு அவருக்கு சம்பந்தம்? யோசனை பண்ணி பாருங்க. சாமி சரியை கிரியை யோகம் என்று சொல்லக்கூடிய தோழமை உறவு
அது சகமார்க்கம். அது எது சம்பந்தப்பட்டது என்று சொல்லுகிற பொழுது சகமார்க்கம் சம்பந்தப்பட்டது, யோக நிலை சம்பந்தப்பட்டது. அதுதான் தோழமை நெறி என்று சொல்லுகிறோம். அதுக்கு திருவாரூர், அப்போ சுழுமுன நாடி, அதுதான் ஆரூர். ஆரூர் என்று சொல்லுவது சுழுமுனா நாடியிலே நிகழ்கின்ற அசபா நடனம். நமக்கு அது மூலாதாரம்னு சொல்லியிருப்பார்கள், அது மூலாதாரம் அப்படின்னு. ஆனால் மூலாதாரத்தினுடைய ஒரு ஆற்றலை அசபா நடனத்தினாலே எழுப்புகிறார். அந்த ஆற்றலை எழுப்புனதுனால காற்று உள்ளே வருவதும் போவதுமாக அந்த இயக்கமானது நிகழ்கிறது. இப்படி நிகழ்கிற இந்த திருக்கூத்தை புரிந்து கொண்டு 6 ஆதாரங்களிலும் நிகழ்கின்ற அந்த நிலையை உணர்ந்து அந்த சக்கரத்திற்கு 6வது சக்கரமாக இருக்கக்கூடிய அந்த சக்கரத்துக்கு, ஆக்யா சக்கரத்திற்கு வருகின்ற முறை, இந்த திருக்கூத்தை பிடித்து கொண்டு மேலேறி வருவது. அந்த திருக்கூத்தை பிடித்து கொண்டு மேலே ஏறி வருகிற பொழுது 6 நாடியுள் நாடும் திடமுற்றெழும் மன்னவன் தானே என்று குறிப்பிடுகின்றார். எனவே திருக்கூத்துகள் அவர் சங்காரத்திற்கு செய்கின்ற திருக்கூத்துகள், அல்லது அதனோடு சேர்ந்து எத்தனையோ விதமான திருக்கூத்துகள் 8, 5, 6 என்று திருக்கூத்துகள் பலவற்றையும் ஆன்மா எதிலே நாட்டமாக இருக்கிறது, எப்படி அது அதனுடைய போக்கு இருக்கிறதோ அதற்கு தகுந்தாற் போல அந்த திருக்கூத்தை புரிந்து அதனை நடத்தி செல்லுகின்றார். அவர் யார் என்று கேட்டால் அவர் தேவதாரு, தில்லை, ஆலவனம் என்று சொல்லக்கூடிய இந்த வனங்களிலே திருக்கூத்து புரிந்தவராக விளங்குகிறது. எனவே இதனுடைய அடையாளமாகத்தான் நாம் 5 மன்றங்களை வைத்தோம். அதில் தேவதாருவை தவிர தேவதாரு வனத்தில், தாருகா வனத்தில் இருந்தவர்கள் கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர்கள். கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர்களுக்காக அங்கே பெருமான் சென்று ஒரு திருக்கூத்து செய்தார். தில்லை வனத்திலே ஒரு திருக்கூத்து செய்தார், ஆலங்காட்டிலே திருக்கூத்து செய்தார். எனவே இந்த 2 வனமாக இருக்கக்கூடிய தில்லை வனமும் திரு ஆலங்காடு 2ஐயும் குறிப்பிட்டார். மீதி 3ஐயும் அந்த பதிகளில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது திரு ஆலங்காடு ரத்தன சபை, தில்லை என்று சொல்லக்கூடிய கனக சபை, இனி மதுரை என்று சொல்லக்கூடிய ரஜித சபை, திருநெல்வேலி தாமிர சபை, திருக்குற்றாலம் சித்திர சபை என்று சொல்லக்கூடிய 5 சபைகளும் பெருமான் திருக்கூத்து புரிகின்ற அந்த பதிகளாக. எனவே பதி என்று சொல்லுவது உருவத்தோடு பெருமான் ஆடுகின்ற திருக்கூத்துகள் நடக்கின்ற இடங்களாக, திருக்கோயில்களாக தேர்ந்தெடுத்து அந்த திருக்கோயில்களிலே அந்த திருக்கூத்து நிகழ்வதாக காட்டியிருக்கிறோம். இதைத்தான் பொற்பதி கூத்து என்று குறிப்பிடுகின்றார். ஆகையினாலே அதை சொல்லுகிற பொழுது கொடு கொட்டி பாண்டரம் கோடு சங்காரம் நடம் 8ஓடு 5 6 நாடியுள் நாடும். நாடியுள் நாடும் 6 நாடிகளில் நாடக்கூடிய 6 நிலை கூத்து, திருக்கூத்து. திடமுற்றழும் தேவதாரு வனம், தில்லை வனம், வனமுற்ற மாவனம், மன்னவன் தானே கொடுகொட்டி பாண்டரங்கம் கோடு சங்காரம் என்று இந்த சங்கார கூத்துகளையும் செய்கின்றான். மீத தொழில்களுடைய அந்த திருக்கூத்துகளையும் பெருமான் செய்கின்றார். எல்லா கூத்துகளையும் நாம் அறிந்தோம் என்று எண்ண முடியாது. ஒவ்வொரு கூத்திற்கும் ஒரு ரகசியம் அவர் வைத்திருக்கிறார். இப்பொழுது ரத்தின சபையிலே போனால் அங்கே ஒரு ரகசியம், சிதம்பரத்திற்கு போனால் அங்கே ஒரு ரகசியம், ரஜித சபைக்கு போனால் அங்கேயும் ஒரு ரகசியம். ரகசியம் இல்லாத சிவன் கோயிலே இல்லை. எல்லா சிவன் கோயில்களுமே ரகசியமானவை, நுட்பமானவை. அங்கே இருக்கக்கூடிய அந்த தன்மை அங்கே நெருங்கி நுட்பமாக பார்க்கிறவர்களுக்கு மட்டுமே புரிகின்ற அந்த ரகசியம் என்று பெருமான் அங்கே குறிப்பிடுகின்றார். ஆகையினாலே சிவன் உருவத் திருமேனி கொண்டு தலங்களில் ஆடுவதுதான் பொன்பதி கூத்து. அந்த திருத்தலங்களில் ஆடுகிற உருவம் திருமேனி கொண்டு திருத்தலங்களில் ஆடுவதே பொற்பதி கூத்து என்று குறிப்பிடுகின்றார்.
அப்படி ஆடுகின்ற பொழுது அந்த தலங்களினுடைய தன்மை பற்றி பேசுகிறார். திருத்தலங்களில் ஆடுகிறார் என்று சொன்னபோது அந்த தலங்களினுடைய தன்மை, அந்த அந்த திருக்கூத்து, அந்த திருக்கோயிலில் அந்த திருக்கூத்து, எல்லா திருக்கோயில்கள்லையும் திருக்கூத்து வடிவம் இருக்கும். நடராஜர் இருப்பார். அந்த நடராஜருடைய அந்த உண்மை தன்மையை, இயல்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். தெற்கு, வடக்கு, கிழக்கு, மேற்கு உச்சியில், தெற்கு, வடக்கு, கிழக்கு, மேற்கு உச்சியில் அற்புதமான ஓர் 5 முகத்திலும் ஒப்பில் பேரின்பத்து உபயத்துள் தற்பரன் நின்று தனிநடம் செய்யுமே. தெற்கு, வடக்கு, கிழக்கு, மேற்கு உச்சியில். சில மதத்தவர் சில திசைகளை மட்டுமே தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். அந்த திசையிலே இறைவன் இருப்பதாக தேர்ந்தெடுத்து அந்த திசைக்கு உரியவர். ஆனால் சிவனும் எல்லா திசைக்கும் உரியவன். எந்த திசையில இருந்து வழிபட்டாலும் அவர் தான் அங்கே இருக்கிறான் அப்படின்னு சாமி சொல்லுகிறார். தெற்கு, வடக்கு, கிழக்கு, மேற்கு உச்சியில் அற்புதமான ஓர் 5 முகத்திலும். 5 முகம். சிவபெருமானுக்கு 5 முகங்கள், 6வது முகங்கள் வெளிப்படாது. அது அதோ முகம். 5 முகங்கள் கொண்டதாக இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணுங்கிறார். இது என்ன இந்த 5 முகம் கான்செப்ட் அப்படின்ட்டு. இப்ப அந்த அந்த சதாசிவ திருமேனியாக மூலவர் இருக்கிறார். அவர் அருவுருவ திருமேனி. அங்க அந்த கருவறையில் இருக்கிறவர் அருவுருவ திருமேனி. இந்த அருவுருவ திருமேனியை நாம் எவ்வாறு பார்க்க வேண்டும், அது அந்த நுட்பத்தை இங்கே பேசுகிறார். ரொம்ப கடினமான ஒரு செயல், நாம் புரிந்து கொள்வோம்னு அவர் நினைக்கிறார். அல்லது அதை தொடர்ந்து அவரை அதை பிடித்து கொள்வோம் என்று கருதுகிறார். அதனால் அந்த நுட்பத்தையும் பேசுகிறார் இங்கே. இப்போ நமக்கு ஆரம்ப காலத்தில் திருக்கோயில் போகும்போது அது ஏதோ ஒரு சிவலிங்கம்னா ஒரு ஆவுடையாக இருக்கும், மேலே பானம் இருக்கும், அப்படியே நம்ம நினச்சி அதை வழிபட்டு கொண்டு வருகிறோம். இப்போ அதற்கு திருமுகங்கள் உண்டு என்ற அந்த நிலையில் அதை பார்க்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். அப்படி சொல்லுகிற பொழுதே அவர் அந்த 5 திருமுகங்களோடு தான் அவர் அங்கே விளங்குகிறார் என்று குறிப்பிடுகிறார். இப்போ 5 திருமுகங்கள் என்று சொல்லுகிற பொழுது 5 திசைகள். 5 திசைகளில் சும்மா ஒரு படம் போட்டு வச்சிருக்கேன். அதைத்தான் பார்த்தேன் புரிந்து கொள்வதற்காகவும் காட்டுவது. இப்படி பார்க்கிற, அப்படி நம்ம அந்த சிவலிங்கத்தை போய் பார்க்கிறோம். அது ஆரம்ப காலத்தில் அது சிவலிங்கமாக பார்த்த நிலையும், பக்தி முதிர்ந்து அன்பு முதிர்ந்து அங்கே போய் நாம் நிற்கிற அந்த நிலையும், அந்த நிலையிலே சிவலிங்கத்தையும் அங்கே நடராசரையும் இருவரையும் இணைத்து பார்க்க வேண்டும். அந்த இணைத்து அந்த தொடர்பு படுத்தி அதை பார்க்க வேண்டும். இப்போ நான் பல முறையும் நான் அடிக்கடி பேசுகிற பொழுது நான் அடியேன் குறிப்பிட்டிருப்பேன். அதாவது அந்த சிவலிங்கம் என்று சொல்லுவது அந்த புருவ மத்தியிலிருந்து அந்த நடராஜர் இருக்கிற இடம், அங்கே நடராஜர் இருப்பார். புருவ மத்தி நடராஜர் இருக்கிற இடம், அந்த தூரம் இதயம் இருக்கிற இடம்னு உங்களுக்கு அடிக்கடி அதை பற்றி சொல்லியிருப்பேன். மேலே இது விமானத்துக்கு கீழே புருவ மத்தியில் அவர் இருக்கிறார். இங்கே
நடராஜர் இருக்கிறார். இதுதான் திருக்கோயில் உடல் அமைப்பு பிரகாரம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த இதையும் இணைத்து அந்த ஒரு செய்தியை அங்கே திருக்கோயில்களில் நாம் அந்த உணர்வை பெற வேண்டும் என்று இந்த பாட்டில் அதை நுட்பமாக குறிப்பிடுகிறார். இப்போ பார்த்தா அவருக்கு 5 திசையிலே 5 முகம் இருக்கு. ஒன்று மேலே, அது மேல் நோக்கி உச்சி, இன்னொன்று வடக்க, இன்னொன்று தெற்க, இன்னொன்று கிழக்கு, இன்னொன்று மேற்கு. சரி, இப்போ இது திசைகளை சொல்லுவதற்கு காரணம் திருமுகங்களாக அதை பார்ப்பதற்கு. அப்ப அந்த உச்சி என்று சொல்லுகிற பொழுது அது மேல் நோக்கி இருக்கக்கூடிய ஈசான முகம் அப்படி பார்த்து கொண்டு இருக்கிறது. சரி, அப்ப அவருடைய அந்த முகம் இருக்கிறதே அது தத்புருஷம். அப்ப அது தத்புருஷம், முகம் தத்புருஷம் அப்படின்னா கிழக்கு. அது முகம் கிழக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இயல்பாகவே முதுகு பக்கம் இருக்கிறது மேற்கு, அப்படித்தானே? இது கிழக்கு, அது மேற்கு, இது உச்சி. இப்ப வலது தோள் தெற்கு, அப்ப இடது தோள் வடக்கு இல்லையா? இப்ப பாருங்க, அது வாமதேவம். அப்ப வாமதேவம், அகோரம், தத்புருஷம், அவர் பின்னால சத்யோஜாதம், மேல் நோக்கி ஈசானம். இப்ப இந்த முகங்களை நீங்க அங்க நாம ஒரு அந்த நிலையில நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், அப்படிப்பட்ட அந்த நிலையில அந்த 5 திருமுகங்களும் 5 திசைகளிலே இருந்து அவற்றினுடைய அந்த நிலைகளிலே 5 தொழில்களுமாக 5ம் சேர்ந்து ஒரு உருவமாக வந்தது நடராஜர். 5 முகங்களும் சேர்ந்து 5 தொழில்களுமாக நிகழ்வதற்காக அங்க நடராஜர். இதுல ஒரு நுட்பம் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, இப்ப நீங்க கிழக்கு மேற்குன்னு நீங்க ஜியாகிரபிக்கலா இப்ப நம்ம பார்க்கும்போது திசையை சொல்லுகிறோம். இப்ப உதாரணமா நமக்கு சூரியன் வருகிறார், அதனால அந்த பக்கம் கிழக்கு, மறைகிறது மேற்கு அப்படின்னு சொல்றோம். இப்ப இப்படின்னு கேட்டா, சுவாமியினுடைய தத்புருஷம் எந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கோ அதுதான் கிழக்கு. இந்த உலகத்தினுடைய கிழக்கெல்லாம் அவருக்கு இல்லை. திசை அவரை தீர்மானிக்காது, அவர் திசையை தீர்மானிப்பார். ஆகையினாலே இப்ப சாமியினுடைய திருமுகம் நோக்கி இருக்கக்கூடிய வாயில் இருக்கிற பக்கம்தான் கிழக்கு. இல்லை சார், அது மேற்கு, அதுதான் அவருக்கு கிழக்கு. ஏன்னு கேட்டா, சுவாமியை எந்த பக்கம் தரிசனம் பண்ணி எந்த பக்கம் பூசை நிகழ்த்த பெறுகிறதோ அதுவே தத்புருஷம். அதுதான் தத்புருஷம். ஏன்னா முகத்துக்கு நேராகத்தான் வழிபாடுகள் எல்லாம் நிகழும். எனவே தத்புருஷத்துக்குத்தான் வழிபாடுகள் எல்லாமே நிகழும். எனவே எந்த பக்கம் வழிபாடுகள் நிகழ்கிறதோ அது வெளி உலகத்துக்கு அது மேற்கா இருந்தாலும், ஆனா அதுதான் கிழக்கு. ஏன்னா அது கிழக்கு முகம் ஆச்சாது. அது கிழக்கு முகம், தத்புருஷங்கிறது கிழக்கு, அது பார்க்கிற பக்கம் தான் கிழக்கு. தெற்கு, வடக்கு, கிழக்கு, மேற்கு, உச்சியில் அற்புதமான. அதனால அவர் எந்த பக்கம் அவர் பார்க்கிறாரோ அவர் திசையை மாற்றுவாராம். அது அற்புதமான ஒரு 5 முகம்னார். அற்புதம் என்று சொல்லுகிற பொழுது திசைகளை தீர்மானிப்பது அவரு முகமே. அவர் முகம் திசைகளை தீர்மானிக்கும். அதனால உன்னுடைய திசையெல்லாம் வச்சு அங்கே கால்குலேட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்லை. தெற்கு, வடக்கு, கிழக்கு என்று சொல்லக்கூடிய 5 திசைகளுமாக அவருடைய பார்வை இருக்கிறது. எல்லா பக்கங்களும் பார்க்கிறார். ஆனால் நமக்கு இப்ப எடுத்துக்கொள்வதற்காக திருமுகம் அப்படின்னு எடுத்துக்கொள்வதற்காக வருகிற பொழுது
நாம் அந்த திருமுகத்தை எவ்வாறு எடுத்துக்கொள்ளுகிறோம், அந்த திருமேனியாக அதை கொள்ளுகிற பொழுது 5 திசைகளையும் எப்படி திருமேனியாக கொள்ளுகிறோம் என்று சொன்னால், நாம கொள்ளுகிற பொழுது தத்புருஷன்தான் முகம், சத்யோஜாதம் தான் முதுகு. புரியுதா உங்களுக்கு? அகோரம் வலது தோல், பிறகு இடது தோல் வாமதேவம் என்று அப்படி நாம அதுதான் திருமேனியாக கொள்ளுகிறோம். திருமுகங்களாக நாம் எடுக்கிறத விட திருமேனியாக கொள்ளுகிறோம். அப்படி பார்க்கிற பொழுது இந்த திருமேனிகள் தெற்கு வடக்கு கிழக்கு மேற்கு உச்சியில் அற்புதமான ஓர் 5 முகத்திலும், 5 முகமாக இருக்கக்கூடியது திருமேனியாகவே ஆய்போயிற்று. அப்படி அது திருமேனியாக ஆனதை காட்டுவதற்குத்தான் இங்கே திரு நடராஜர் எழுந்தருளி இருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார். 5 முகத்திலும். எனவே நம்ம போய் திருக்கோயிலுக்கு நீங்க போறீங்கன்னு சொன்னா, திருக்கோயிலுக்கு போய் சுவாமியை தரிசனம் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க எந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கீங்களோ அதுதான் அவருடைய தத்புருஷம். அது கிழக்கு, அது மேற்க பார்த்துட்டு இருக்கு, அதை பத்தி இல்லை, இதுதான் கிழக்கு, அது கிழக்கு, அவ்வளவுதான் அப்படிங்கிறார். தத்புருஷம் அதுதான். இப்படி நாம அதை உணர்தல் வேண்டும். அப்பதான் நீங்க போய் நிற்கும்போது அவர் நம்ம பார்த்துட்டு இருக்காருன்னு அர்த்தம். அவர் நம்மை தரிசனம் தருகிறார், நாம ஒரு தரிசனம் பெறுகிறோம் என்று சொல்லுவதெல்லாம் எப்படி வாய்ப்பு என்று சொன்னால், தத்புருஷத்திற்குத்தான் அத்தனை விதமான வழிபாடுகளும் உபச்சாரங்கள். இது ஆகமத்தில் இருக்கக்கூடிய முறையும் கூட. அந்த முகத்திற்குத்தான் எல்லா உபச்சாரங்களும் எல்லா விதமான பூசைகளும் என்பது நாம பார்க்கிறோம். எனவே இந்த 5 முகங்களும், எனவே தத்புருஷம் தன்னுடைய திசையை தானே மாற்றிக்கொள்ளக்கூடிய வல்லமை உடையது. அதனாலதான் அற்புதமான ஓர் 5 முகம். அற்புதமான ஓர் 5 முகத்திலும் ஒப்பில் பேரின்பத்து உபயத்துள் தற்பரன் நின்று தனி நடம் செய்யுமே. ஆகையினாலே இந்த 5 முகங்களும் கொண்டு இருக்கக்கூடிய பெருமான் அங்கே சிவலிங்கமாக அருவுருவத்திலே இருக்கிற பொழுது அவர் திருமேனியாக, அவருடைய திருமேனியாக அதை கருதுகிற பொழுது இவ்வாறே கருதப்படுவார். இவ்வாறே கருதப்பட்டு தத்புருஷ முகமாக அதனை உணர வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். ஒப்பில் பேரின்பத்து தனி நடம் செய்யும். அப்ப அது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா, உபயத்துள், உபய என்று சொன்னால் அது உபயத்துள் அருவமும் உருவமும் சேர்ந்த அருவுருவத் திருமேனி தான் அந்த உபயத்துள். உபய என்று சொல்லுகிற பொழுது 2 நிலைகளிலே உருவமாகவும் அவர் அதிலிருந்து வெளிப்படுவார் என்று தெரிவிக்கும் முகமாக அந்த அருவுருவத் திருமேனியிலிருந்து தோன்றிய வடிவமே இந்த தனி நடம். தற்பரன் உபயத்துள் நின்று, அந்த அருவுருவத் திருமேனியில் இருந்து நின்று தனி நடம் செய்யுமே என்று அந்த திருக்கூத்தை புரிகின்ற அந்த திரு நடனத்தை அவன் அங்கே புரிகின்றான். எனவே திருக்கோயிலிலே அந்த திருநடனத்தை புரிகின்றவர் சதாசிவர். எனவே அந்த சதாசிவராக இருக்கிறவர் தான், அங்கே மூலவராக இருக்கக்கூடிய சதாசிவராக இருக்கிறவர் தான் அந்த திரு வடிவத்தோடு இந்த தொழில்களை செய்கின்றவர் என்கிற காரணத்தினாலே எல்லா திருக்கோயில்களிலுமே நடராசராக இருக்கிறவர் சதாசிவர், மித்த அத்தனை உருவங்களும் மாகேஸ்வரர் என்று குறிப்பிடுகின்றார். இப்ப நமக்கு இந்த நடராசர் என்பது மகேஸ்வர திருமேனிகளுள் ஒன்று என்று நாம
பொதுவாக அப்படி நினைத்து சொல்லி கொண்டிருந்தாலும் கூட சுவாமி என்ன குறிப்பிடுகின்றார் இங்கே என்று சொல்லுகிற பொழுது, அந்த திருவடிவம் அருவுருவத் திருமேனியில் இருந்து உபயத்துள், உபயம் என்றால் உபயம் அப்படி என்று குறிப்பிடுகின்றார். அது முதல் உபயங்கிறது இரண்டாவதான அந்த உருவத்தை அருவுருவத்திலிருந்து எடுத்தார். இரண்டாவது என்ன உருவம், முதல் என்ன அருவம், இந்த இரண்டும் சேர்ந்தது அருவுருவம். அப்படி இரண்டாவதாக இருக்கக்கூடிய உருவத்தை அந்த அருவுருவ திருமேனியிலிருந்து எடுத்தார். எனவே சதாசிவரே எல்லா திருக்கோயில்களிலும் நடராசராக இருப்பார். மித்த சோமாஸ்கந்தரு, பிக்ஷாடனரு, மித்த எல்லாமே மாகேஸ்வர திருவடிவங்கள் என்று குறிப்பிடுகின்றார். நடராசர் மட்டும் சதாசிவரே நடராசராக இருப்பார் என்கிற ஒரு முக்கியமான செய்தியை நமக்கு இங்கே குறிப்பிடுகின்றார். ஆகையினாலே நாம் திருக்கோயில்களில் அருவுருவ திருமேனியாக இருக்கக்கூடிய மூலவரையும் திரு நடராசராக இருக்கக்கூடிய நடராச பெருமானையும் இணைத்து வழிபாடு செய்வதற்குரிய தன்மைகளை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். ஆகையினால தான் அதைத்தான் இந்த தகராலயமாக அதனை காட்டி அந்த அருவுருவத் திருமேனியிலிருந்து உருவத் திருமேனியாக அது நிகழ்கிறது. அருவுருவத் திருமேனியாக இருந்து உருவத் திருமேனியாக அது மலர்கிறது. அந்த திருக்கூத்தை செய்கின்ற அந்த நிலையிலே மலர்கிறது என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையில தான் நடராசரை தனி நடம் ஒப்பற்ற அந்த திரு நடனத்தை அது செய்யும். அது எங்கிருந்து வருகிறது? அஞ்சு முகத்திலும் அந்த தனி நடம் செய்கிறது. இது எப்படிப்பட்ட ஒப்பில் பேரின்பத்து தனி நடம் செய்யுமே. அது தற்பரன் உபயத்துள் நின்று, தற்பரன் என்று சொன்னால் தனக்கு ஒரு தலைவன் இல்லாத இந்த சிவபெருமான் அந்த அருவுருவத் திருமேனியினின்றும் எடுத்த சதாசிவரிடமிருந்து எடுத்த உருவம் இந்த நடராசர். பொதுவாகவே நடராசரை பற்றி சொல்லுகிற பொழுது நடராசரை மாகேஸ்வர மூர்த்தங்களில் ஒன்றாக கருதக்கூடாது என்று சொல்லுவார்கள். அதுவும் குறிப்பாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தில்லை நடராசரை அவ்வாறு கருதக்கூடாது என்று அவர்களும் சொல்லுவார்கள். அந்த அவர்கள் மகுடாகமத்தை பின்பற்றுகிறவர்கள் அதிலே சொல்லப்பெறுகின்ற செய்தியாக அந்த மாகேஸ்வர திருமூர்த்தங்கள் மாகேஸ்வர மூர்த்தங்களிலே ஒன்று அல்ல நடராசர் என்பதை அவர்கள் அங்கே வலியுறுத்துவார். இங்கே சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், அந்த அருவுருவத் திருமேனி சதாசிவரே இந்த திருமேனிகளாக இந்த நடராசராக அவர் எடுத்தார். எல்லா நில உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை திருத்தலங்களிலும் இதுதான் சட்டம் என்று குறிப்பிடுகின்றார். ஒப்பில் பேரின்பத்து அப்ப பெருமானை அருவுருவத் திருமேனியாக இருக்கக்கூடிய சதாசிவரை வழிபடுகின்ற அந்த நிலையில உருவத் திருமேனியாக தற்பரமுகமாக விளங்கக்கூடிய அந்த கிழக்கு நோக்கி அவர் எந்த பக்கம் பார்த்துட்டு இருக்காரோ அதுதான் கிழக்கு. இப்போ நம்ம எப்படி எடுப்போம்னு சொன்னால், கிழக்க பார்த்துட்டு இருக்கிற கோயில் மேற்க பார்த்துட்டு இருக்கிற கோயில்னு நம்ம அதை வகைப்படுத்துகிறோம். ஆனால் சாமி என்ன சொல்கிறாங்க, அவர் எந்த பக்கம் தத்புருஷம் இருக்கோ அதுதான் கிழக்கு. வாயில் மேற்கே இருக்க, அது மேற்கே இருந்தாலும் நீ கிழக்க பாவிக்கணும். அது அதனால எங்கே பூஜையெல்லாம் நடக்குதோ அதுதானே கிழக்கு. அப்போ இப்போ மேற்க பார்த்துட்டு இருக்காரு, ஆனால் பூஜையெல்லாம் இங்கே தான் நடக்குது. அப்போ மேற்க பார்த்த முகம்னு சொன்னால் அது முதுகில் எப்படி பூஜை பண்ணுவாங்க கேட்குறாரு. உருவத் திருமேனி கொள்ளுகிற பொழுது நீங்கள் அந்த உருவத்துக்கு எப்படி என்று கேட்டால், உச்சி தான் ஈசானம், முகம்தான் தத்புருஷம், முதுகு தான் சத்யோஜாதம். அப்படி சொல்லுகிற பொழுது எல்லா உபச்சாரங்களும் முகத்தின் முன்பாகத்தானே நிகழ வேண்டும். அப்படி நிகழ்கிற அந்த பாங்கிலை பார்க்கிற பொழுது இது அவர் எந்த பக்கம் சாமிக்கு உபச்சாரங்கள் நடக்கிறதோ அது கிழக்கு.
இப்போ உதாரணம் நம்ம திருவான்மியூருக்கு போனோம்னா வான்மியூர் ஈசன் மேற்க பார்த்துட்டு தான் இருக்கிறார். இப்போ நம்ம மேற்க பார்க்கிறாருன்னு நம்ம சொல்கிறோம், இல்லை அதுதான் கிழக்கு அவருக்கு. அதனால் நம்ம அதை கிழக்குன்னு தான் அதை தத்புருஷமாக தான் பார்க்கணும். அது ஒவ்வொரு கோயிலுடைய அமைப்பு முறையில் அது சொல்லப்பெறுகிறது. அப்படி சொல்லப்பெறுகிற பொழுது நீங்கள் நடராஜர் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பிரகாரம் வருகிற பொழுது அந்த பக்கம் இருக்கும். அது அந்த நிலையில் தெற்க பார்த்துருக்கிற மாதிரி அவங்க வைப்பாங்க. ஆனால் திசைகளை சொல்லுகிற பொழுது சிவலிங்கத்தை பார்க்கிற பொழுது இது தத்புருஷம், இந்த பக்கம் வலது பக்கமாக இருக்கிறது அகோரம், இடது பக்கமாக இருக்கிறது வாமதேவம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஆகையினால இந்த மாதிரியான ஒரு நிலையிலே நமக்கு குறிப்பிட்டு விட்டு தொடர்ந்து பெருமான் சொல்லுகிறார். அதை சொல்லுகிற பொழுது ஒப்பில் பேரின்பத்து தனிநடம் செய்யும் உபயத்துள் தற்பரன் நின்று, உபயத்துள்னா அருவுருவ திருமேனியிலே சதாசிவராக நிற்கின்றவர் தான் இங்கே ஒப்பில் பேரின்பத்து தனிநடம் செய்யும். அவரே தான் இங்கே ஒப்பற்ற அந்த தனி நடமாக இருக்கக்கூடிய அந்த திருக்கூத்தை அவர் செய்கின்றார். இந்த ரகசியத்தை உணர்ந்தவர்கள் அவருடைய திருக்கூத்திலே அந்த பெருமானை அந்த மூலவரை தரிசனம் செய்கிற பொழுதே இந்த மூலவரிடம் இருக்கக்கூடிய அந்த ஆனந்த நிலை தனியாக நிற்கிறது. மூலவரிடம் நாம் பெற வேண்டிய ஆனந்தம் தனி கூத்தாக தனி நிலையாக இருக்கிறது. எனவே பெற வேண்டிய அந்த ஆனந்தம் அங்கே தனி கூத்தாக அங்கே நிகழ்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு இந்த நடராசர் என்று சொல்லக்கூடியவரை அங்கே வணங்குகின்றவர்களை பற்றி ஒரு அடுத்த பாடல்லையும் போகின்ற பாடல்களையும் ரொம்ப நுட்பமாக விளக்குகிறார் இந்த நடராசர் வழிபாட்டை. அதை நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதை தொடர்ந்து வருகின்ற நாட்களிலே சிந்திப்போம். நாளைய தினம் மாலை திரும்பவும் இந்த பொற்பதி கூத்து பல ரகசியங்களை போட்டு உடைக்கிறார். அதை நம்ம இங்கே படிச்சுவிட்டு அப்படியே போய் கோயிலில் போய் சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது. இதை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும், அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், நம்முடைய உணர்வுக்கு தக்கவாறு நம்முடைய வழிபாட்டை நிகழ்த்தி கொள்ள வேண்டும். இப்போ நமக்கு இந்த மாதிரியாக செய்திகள் சொல்லப்பட்ட உடனேயே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இதெல்லாம் ஏன் சொல்கிறாருன்னா, நம்ம திருக்கோயில் போகிற பொழுது நம்ம பர்ஸ்பெக்டிவ், நம்ம பார்க்கிற நிலை வித்தியாசமாக இருக்க வேண்டும். அதனால் பயனும் வித்தியாசமாக இருக்கும் இல்லையா? திருக்கோயில்களில் பயன்பெற வேண்டும் என்பது தான் அருளாளர்களுடைய நோக்கம். அது நம்ம திருக்கோயில் வச்சதுக்கும் மற்றவர்கள் கோயில் வச்சிருக்கிறதுக்கும் நிறைய வேறுபாடு. நம்ம திருக்கோயில் உயிர் நன்மை பெற வேண்டும் என்பதற்காக, பல திருக்கோயில்கள் உடல் நலம் பெற வேண்டும் என்பதற்காக பலரும் அந்த வழிபாடு இல்லை, நமக்கு உயிர் நலம் பெற வேண்டும் அப்படிங்கிற அந்த தன்மையிலே வைத்திருப்பார்கள். உடலை தாண்டி உயிருக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது. இது உடலோடு சேர்ந்த வாழ்வு அல்ல, இது உடலை தாண்டி நிற்கிற ஒரு வாழ்வு உயிருக்கு. அந்த உயிர் வாழ்வை பற்றி பெரிதும் அக்கறை கொண்டவர்கள் நம்முடைய சமய தலைவர்கள். உடலோடு சேர்ந்த வாழ்வினுடைய அக்கறை அது தாண்டி போகிற நிலை. அதனால தான் போக போக உடலோடு தாண்டி போகிற இந்த உயிர் வாழ்வுக்கு வருகிற பொழுது உடலுக்கு சொல்லப்படுகிற அடையாளங்களை பற்றியே அதிகம் திருமூலர் கவலைப்பட மாட்டார். எனவே உடல் தாண்டி நிற்கக்கூடிய உயிர் பெற வேண்டிய நன்மையும் அதனுடைய வளர்ச்சியும் இதிலே கவனத்திலே கொள்ளப்பட வேண்டியதாக இருக்கிற காரணத்தினாலே அவருடைய ஒரு குறியீடும் அவருடைய கவனிப்பும் அவருடைய அறவுரைகளும் இன்னும் நிறைய இந்த திருக்கூத்தில் அவர் சொல்லி கொண்டு வருகிறார். அவற்றையெல்லாம் நாம் காண்போம் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய தினம் இதை நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டும். ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, வழக்கமாக நான் சொல்கிற ஞானத்திரள் தான். ஞானத்திரளுக்கு
ஏன்னா இதை புதுசாக சில பேர் பார்ப்பாங்க, அவங்களுக்கு தெரியும். ஞானத்திரளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படிங்கிற என்னுடைய கோரிக்கை எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா அதுக்கு இன்னும் சப்ஸ்கிரைபர் நிறையா வேணும். ஆகையினால தான் நம்ம மக்கள் நிறைய கேட்கிறார்கள். ஆனால் நிறைய படிக்கணும். நிறையா படிக்கிறதுக்கு இந்த மாதிரியான எளிமைப்படுத்தி தருகிறோம். அதனால் பிரபலங்கள்லாம் தவறாமல் ஞானத்திரள் படிக்கிறாங்க. எல்லாருக்கும் ஞானத்திரள் போகுது. ஞானத்திரள் இல்லைன்னா சண்டைக்கு வந்துடுறாங்க, இந்த மாதம் வள்ளி ஐயா அப்படின்னு. நீங்களும் வாங்கி படித்து பாருங்கள், உங்களுக்கும் தெரியும். அதில் வர கட்டுரைகள், நாங்கள் கதையெல்லாம் எழுதுறதில்ல, கட்டுரைகள் தான். அந்த கட்டுரைகளுக்கு நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம். நிறைய செய்திகள் நிறைய அன்பர்கள் பண்ணுறாங்க. நிறைய அன்பர்கள் இப்போல்லாம் நிறைய அன்பர்கள் சொல்லி செய்கிறவங்க சில பேர், சொல்லாமையே செய்கிறவங்க சில பேர். இப்படி எல்லா அன்பர்களுக்கும் எப்படி நான் நன்றி கடன் செலுத்த போகிறேன்னு தெரில. அத்தனை பேருக்கு என்னுடைய பணிவான அந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நீங்கள் நல்ல ஆதரவு தர வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிலே இதனை நிறைவு செய்து மீண்டும் நாளை மாலை 6:30 மணிக்கு நாம் சந்திப்போம். தொடர்ந்து பொற்பதி கூத்தில் நிறைய சொல்லுகிறார். செய்திகளை எல்லாம் கேட்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கு இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.